ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமுரளி ஃபைண்டிபிளா பேசுகிறேன். மீனம் தர்ம அடி. என்ன சார் தர்ம அடி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் தர்ம அடின்னுன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து பிரச்சனைகளை மட்டும்தான் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ மீன ராசிக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கார். யாருங்க? சாட்டன். சங்கடம் தீர்க்கும் சனி பகவான். மங்களம் பொங்க மனம் வைத்துருளை சச்சரவின்றி சாகனரில் இச்சகமாலை இன்னொரு தான். இது எப்போதுமே நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மீன ராசிக்கு வந்து சாட்டன் தான் கர்மாவை அதிகமாக கொடுப்பார். ஏன்னா அவருடைய நட்சத்திரம் இங்கே வந்து உத்திரட்டாதி இருக்குது, ரேவதி இருக்குது மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் ரேவதி உத்திரட்டாதி இது ரெண்டுமே சனி பகவானுடைய அந்த ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போகிறவன் சம்மந்தமே இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத நீங்களே மறந்துருப்பீங்க. அவன் அதை சொல்லி உங்களை காயப்படுத்திட்டு ஏதாச்சும் அவனை சொல்லிட்டு மன கஷ்டத்தை போட்டு ஒரு அடியை போட்டு போவான். ஸோ அந்த அடி என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்கிறது இல்லை, மனசால் காயப்படுத்தினாலும் அடி தானே அது. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சொல்லி இந்த இடத்துல நம்மளை வந்து ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்படும். அதுதான் தர்ம சங்கடத்தை தான் நம்ம தர்ம அடின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவை நீங்கள் கடந்து தான் ஆகணும். அதுதான் 7.5 சனி. 7.5 சனிக்கு மிஞ்சனவன் யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ ஆண்டி முதல் அரசன் வரை நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், சிஎம்ஆர் இருக்கலாம், யாராக இருந்தாலுமே இவருக்கு மீறி எதுவுமே செயல்பட முடியாது. ஸோ அதுக்கு மீறி நம்ம செயல்பட நம்மளுடைய இறையாற்றல், இறைத்தன்மை, தெய்வ பக்தி, ஆன்மீகம், சங்கல்பம், பூஜை இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இந்த தர்மடி இல்லாமல் நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சம்மந்தமே இல்லாமல் உங்ககிட்ட வந்து பேசி வாண்டடாக பிரச்சனையை உருவாக்கி உங்களை வேலையை விட்டே தூக்கிறதுக்கு இந்த தர்ம அடி மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிலையும் எடுக்கிறோம். குடும்பத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சிதைவுனா பயப்பட வேண்டாம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் குடும்பத்தில் கரெக்டாக நீங்கள் இருந்துக்கணும். எப்பயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்கும், அதை இப்போ சொல்லி உங்களை காயப்படுத்தி அந்த பிரச்சனையை அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூதாகரமாக எழுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும். ஒரு காஃபி பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து நம்ம நெகட்டிவாக நம்ம சொல்கிறோன்றதை எடுத்துக்காதீங்க. இது உள்ள நடக்கிற கான்செப்டை தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா மீனத்துக்கு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஜென்யூன் பர்சன். 24 கேரட்ன்றது குருவுடைய அந்த ஆளுமை கொண்டவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா மீனாட்சி அம்மனாக எடுக்கிறோம் மீனராசியை. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எண்ணம் கொண்டவங்க, தூய மனம் கொண்டவங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தர்ம சங்கடமான தர்மடிகள் விழும். அப்போ குடும்பம்னு எடுக்குள்ள கணவன் சைடில் உள்ள மாமியார் மாமனாரோ, மனைவி சைடு உள்ள மாமனார் மாமியாரோ உங்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இதில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணணும்? ஸோ எல்லாமே பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே புரிஞ்சிக்காமல் ஸோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளையும் அது கொடுக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து வருமுன் காப்பதே ஜோதிடம் தான். அப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் நாவடக்கம் அதிகமாக தேவைப்படக்கூடும். ஸோ நம்ம பேசுகிறத வந்து ரொம்ப கம்மியாக இப்போ பேசிக்குள்ளே நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்து உருவாகக்கூடும். இப்போ தர்ம அடிக்குள்ளே நாங்கள் போகக்குள்ள கர்மாவை கடக்கிறதுக்கு தர்மம் அப்படின்றத ஒரு விஷயம் வரும். அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய சேவை மனப்பான்மையோட சர்வீஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். என்ன உதவி சார் பண்ணுறது? ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்சது. ஒரு டைகர் பிஸ்கெட்டா, ஒரு மேரிகோல்டோ, ஒரு பாலோ, பன்னோ, பிரெட்டோ, ஜாமோ எதை வேணால் வாங்கி கொடுங்க. ஆனால் சனிக்கிழமைகளில் அதிகமாக பண்ணுங்கள். சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே வந்து கண்டிப்பாக அன்னதானம் வந்து பண்ணிட்டு வாங்க. இப்போ சனிக்கிழமைகளில் நம்ம வேறு என்ன சார் பண்ணலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடை தானத்தை அதிகமாக கொடுங்க. 8ஆம் நம்பர் செப்பலை வாங்கி அதிகமாக தானம் பண்ணுங்க. இது எல்லாமே சாட்டனுடைய இதில் தான். பிளாக் கலரில், கருப்பு கலரில் எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுங்க. ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு சார் வாங்கி கொடுக்கலாம்? 60-70 வயசுக்கு மேலே உள்ள சாலையோரம் இருக்கக்கூடிய வயதானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், குடும்பத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. அப்படி பண்ணக்குள்ள சனி பகவான் ஆக்டிவேஷனுக்கு வருவார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சிதைவு, பிரச்சனை, பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து 7.5 தான் உருவாகக்கூடும். அப்போ நீங்கள் வந்து தர்மத்தின் வழியே செல்ல இந்த கர்ம வினை நிச்சயமாகவே விலகக்கூடும். ஸோ மீனராசி அல்லாட்டாக தான் இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன திசை என்ன புத்தி, ரேவதிக்கு என்ன திசை என்ன புத்தி, ஸோ இந்த இடத்துல பூரட்டாதிக்கு என்ன திசை என்ன புத்தி, மொத்தத்தில் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். அமைதியான முறையிலேயே நீங்கள் வந்து பயணம் பண்ணணும். ஸோ இந்த காலகட்டத்தில் ரெக்கவர் ஆகிறது எப்படி சார் அப்படின்னா, கவலைப்பட வேண்டாம். இதில் குருவின் பார்வையும் வருங்க.
இப்போ குரு பார்வையும் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரம்மஹத்தி அப்படின்ற ஒரு தோஷத்தையும் கொடுப்பார். பிரம்மஹத்தி தோஷம் வந்து இருக்குன்னா நம்ம சென்ற பிறவியில் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை எல்லாருமே அப்படி தான் அனுபவிப்போம். அதில் எஸ்பெஷலாக இந்த சனி குருலாம் இருந்ததுன்னா ரெகக்னைஸ் கிடைக்காது, ஒரே போராட்டமாக இருக்கும். இப்போ இவங்களாம் வந்து பாருங்கள், வேலையெல்லாம் அடி வாங்குவாங்க, குடும்பத்தில் அடி வாங்குவாங்க, ஸோ எல்லாத்துலேயும் காதலில் இருக்கிட்டையும் அடி வாங்குவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தாலே இந்த இடத்துல வந்து பிரச்சனையை சந்திப்பீங்க. ஸோ தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் கொஞ்சம் காப்பாற்றுவார். குரு வழிபாடு நம்ம சொன்ன மாதிரியே இதை பண்ணிட்டு வாங்க. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்க பேசுகிறத அப்படியே விடுங்க. அமைதியான முறையில் அப்படியே போயிடுங்க. சைலண்ட் மோடில் போங்க. ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. நண்பர்களுக்கு ஜாமீன் ஜவாப்தாரி இந்த மாதிரி பண்ணாதீங்க. வெளியில் ட்ராவல் பண்ணக்குள்ள இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அலர்ட்டாக இருந்தாலே போதும். ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன பதிவாக நம்ம சொல்கிறோம். இது மீனம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த பதிவு. நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நம்ம மீனம் வந்து காமாட்சி மீனாட்சியாக எடுக்கிறோம். அப்போ மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கர்மஸ்தானத்தை அந்த சனி பகவான் உள்ளே என்ட்ராகுள்ள தான் நீங்கள் யார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் நன்றாக தெரிந்தாலே போதும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.